வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குகை, அனிமல்ஸ், ஃபால்ஸ் என்னங்க இத்தனையுமான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, எல்லாம் நிறைஞ்சது தான் சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க், போரிவெளி, மும்பை. இது வந்து 103 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க் இருக்குங்க. அதாவது தானே வரைக்கும் இருக்குது. போரிவெளியிலேருந்து இதுக்குள்ளேயே 2 லேக் இருக்குது. துளசி லேக்கு, விஹார் லேக் அப்படிங்கிற 2 லேக் இருக்குது. 1969ஆம் ஆண்டு இந்த பார்க் உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. அதாவது காடாக இருந்ததை நேஷ்னல் பார்க்குங்கிற பேரில் வச்சு உள்ள காடும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க்கு திங்கட்கிழமை மட்டும் லீவு, மற்ற நாளெல்லாம் ஓப்பனில் இருக்கும். இதுக்குள்ளே நிறைய விதமான அனிமல்ஸு, குகைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த ரேட் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். மோட்டர் சைக்கிளுக்கு எவ்வளோ, ஜீப்புக்கு எவ்வளோன்னு. ஆனால் இது இருக்கிறது கொஞ்சம் பழைய ரேட்டு, கொஞ்சம் முன்ன பின்ன இப்போ ரேட்டு மாறுது. ஃபார் ஹெட்டுக்கு 92 ருபீஸ். சில்ட்ரன்ஸ்க்குனால் அதில் பாதி வருதுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் கார் கூட எடுத்துக்கிட்டு போகலாம். காருக்கு 177 ரூபா. நம்ம பைக் எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு 45. அது மாதிரி சார்ஜஸ் வாங்குறாங்க. அந்த காரில் எத்தனை பீப்புள் உட்காந்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ். நீங்கள் 4 பேர் இருந்தால் ஒரு சார்ஜு, 2 பேர் இருந்தால் ஒரு சார்ஜு, அந்த மாதிரி வாங்குறாங்க. சைக்கிள் கூட எடுத்துகிட்டு போகலாங்க. அதுக்கு 40 ரூபாயோ டிக்கெட் வாங்குறாங்க. எதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னா, அந்த பார்க் அவ்வளோ பெருசு. அந்த பார்க்கில் நீங்கள் சுற்றி வரலாம். கீழே இருக்க பார்க் இருக்கு இல்லையா, அதுலேயே உங்களுக்கு ப்ளே ஏரியா கூட இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு, பெரியவங்க அதுக்குள்ளே நடக்கிறதே ஒரு பெரிய வாக்கிங்காக இருக்கும். அதை தவிர நீங்கள் அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடுகள் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ப்ளே ஏரியாவும் இருக்குது. இந்த பார்க்குக்கு நீங்கள் குறைஞ்சது 4 மணி நேரம் செலவு பண்ணலாங்க. நீங்கள் போட்டிங்கும் போகிறீங்கன்னா இன்னும் கூட செலவு பண்ணலாம். அதுவும் இந்த மழை காலம் முடிஞ்சு இந்த மழை காலம் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்குங்க இந்த பார்க்கு. நிறைய அரிய விதமான நிறைய மரங்களை நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. இந்த மரங்கள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாத ஒரு மரங்கள் தான். அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது. கிட்டத்தட்ட மும்பையோட பரப்பளவில் 20% அந்த ஃபாரஸ்ட் அடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பக்கத்துலேருந்து அந்த சைடு தானே வரைக்கும் இருக்குதுங்க இந்த பார்க். வித்தியாசமான பல பறவைகளையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அடர்ந்த மரங்கள் இருக்கிறதாலேயே அந்த மாதிரியான பறவைகள் அங்கே வசிக்குதுங்க. இந்த பறவைகள் அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் எல்லாம் கூட அங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அதையும் பார்க்கலாம். பார்க்கில் சைக்கிள் எடுத்து ஓட்டினா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கும் அங்கே வழி உண்டுங்க. நீங்கள் உங்கள் சொந்த சைக்கிள் இல்லாட்டி கூட அங்கே போய் நீங்கள் சைக்கிள் வாடகை எடுத்து ஓட்டலாம். 1 மணி நேரத்துக்கு 40 ரூபாய் இல்லை 50 ரூபா அது மாதிரி வாங்குறாங்க. அந்த சைக்கிள் ஒருத்தவங்க மட்டும்தான் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். பின்னாடி சீட் இருக்காது. நிறைய பேர் சாட்டர்டே சண்டே இது மாதிரி டைம் பாஸ்க்கு ஒரு சைக்கிளிங்காகவும் இங்கே வராங்கங்க. இங்கே வந்து இந்த மாதிரி சைக்கிளை வாடகை எடுத்துகிட்டு அது மாதிரி மேலே வரைக்கும் ஓட்டிகிட்டு போகிறாங்க. மேலே வந்து குகைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது வரைக்கும் ஓட்டிகிட்டு போகலாம். பாருங்கள், சைக்கிள் ஓட்டிகிட்டு போனால் எங்கே வெயில் அடிக்குமோ அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இது மாதிரி கண்ணு கெட்டின இந்த பச்சை பசேல் புல்வெளிகளோட மும்பை ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இந்த மாதிரி ஒரு இடம் நிச்சயமாக கொடுத்து தான் வச்சுருக்கணும். வந்து பார்த்துட்டு போங்க. இதுக்குள்ளே மரங்கள் மட்டும் இருந்தால் போதுமா? அழகான ஆறு ஓடுது. அந்த ஆறு பேர் மிட்டி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவரில் தான் விநாயகரையும் கலைப்பாங்க. அதாவது சதுர்த்தி முடிஞ்சு. அது மட்டும் இல்லைங்க, அங்கே பக்கத்துலேயே போட்டிங்கும் இருக்குங்க. போட்டிங்க்கு காசு கொடுத்தா நீங்கள் போட்டிங் பண்ணலாம். அதாவது பர் ஹெட்டுக்கு இவ்வளோன்னு வச்சுருக்காங்க, இல்லை ஒரு போட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு. லன்ச் டைம் 12:30லேருந்து 1:30 வரைக்கும் போட்டிங் கிடையாதுங்க. அதாவது நீங்கள் 9 o'clockலேருந்து பார்க்குள்ளே போகிறதுக்கு அனுமதி உண்டு. இதோ பாருங்கள், இந்த மாதிரி கப்பிள்ஸாகவும் இந்த போட்டிங்கை நீங்கள் ஓட்டிகிட்டே போய் அந்த பார்க்கோட அழகை சுற்றி பார்க்கலாம். அதாவது மலைகள் நடுவில் இந்த மாதிரி ஏரி, இது மாதிரி ஒரு இடம் மும்பைக்குள்ளே இருக்குதான்னு நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கும். நிச்சயமாக இருக்குது. அதுவும் போரிவெளிங்கிற அந்த சென்டர் ஆஃப் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டு தாங்க. பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மா வந்து இருக்கும்பொழுது தான் இதை திறந்து வச்சாங்க. அவங்க இளைய மகன் தான் சஞ்சய் காந்திங்கிறவர். அவருடைய பேரால் தான் இந்த நேஷ்னல் பார்க் இருக்குங்க. இங்கே 2 பேர் ஓட்டுற மாதிரி ஒரு போட் இருக்குது. செல்ஃப் பெடலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய போட் இருக்குது. அதில் நம்ம கூடவே அந்த போட் ஓட்டுறவரும் வருவார். அது மாதிரி போட்டிங்ஸும் இருக்குது.
ஒரு 20லேருந்து ½ அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் அந்த போட்டில் சுற்றி வரலாம். சுற்றி வரும்போது என்னென்னா சுற்றி மலைகளாக இருக்கும், நிறைய மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது நீங்கள் போகிற கிளைமேட் எப்படின்னு பார்த்துக்கிட்டு போங்க. ரொம்ப வெயில் இல்லாமல் இந்த மாதிரி சீசனில் ஜூன்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் போனீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஹோல் டே இருக்குது. ஆனால் நீங்கள் அவுட் சைட் ஃபுட் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தண்ணி பாட்டில் மட்டும் அலௌடு உண்டு. மற்றபடி இந்த பேக்கெட் ஸ்நாக்ஸோ இது எதுவுமே அலௌடு கிடையாது. நீங்கள் போகும்போதே அங்கே என்ட்ரன்ஸில் எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் போகணும். அப்படி வச்சுருந்தா அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சாப்பாடு மாதிரி எடுத்துகிட்டு போனால் டப்பாவில் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு அனுமதி உண்டு. இந்த பேக்கட் ஃபுட்டு கிடையாது. அதே போல் வாட்டர் பாட்டில் எத்தனை எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுவும் கவுண்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் அங்கே தூக்கி வீசிட்டு வர முடியாது. அப்படி இருந்தும் ஒரு சிலர் வீசிட்டு தான் வராங்க. இந்த ரேட்டும் ஸ்டாண்டர்டான ரேட் கிடையாது இந்த போட்டிங்கெல்லாம். அது இயர்லி ஒன்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறிக்கிட்டு தான் இருக்குது. இதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே இந்த ட்ரெயின் ஜேர்னி போகலாங்க. அதாவது டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்குள்ளேயே ஓடக்கூடிய இந்த ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானது. ஏன்னா அப்படி நீங்கள் போகும்போது அந்த சஃபாரி அங்கே அனிமல்ஸ்லாம் சிலதை வளர்க்குறாங்க. அதாவது சிங்கம், சீட்டா இது மாதிரி அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு இந்த ரேட் அவங்க வாங்குகிறாங்க. அந்த வன ராணி அப்படின்னு இந்த ட்ரெயினுக்கு பேர் வச்சுருக்காங்கங்க. இந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அப்படியே நீங்கள் ட்ரெயினில் ரவுண்ட் அப் பண்ணலாம். ஒரு சில அனிமல்ஸ் தான் இப்போ இருக்குது, அதுவும் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு தான் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப சேஃப்டியானது தான். நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுன்னா அது மாதிரி இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். இந்த அனிமல்ஸை நீங்கள் அழகாக ட்ரெயினில் உட்காந்தபடி பார்க்கலாம். இப்போ அங்கே சில சிங்கங்களும் ஒரு சில சீட்டாஸும் அது தவிர மான்கள் அதுங்க நிறைய இருக்குது. அந்த மான்கள் சில டைம் ரோட்லேயே இப்படி கிராஸ் ஆகும். அதாவது ஒரு சில மான்கள் கூண்டுலேயும் இருக்குது, ஒரு சிலது இப்படியும் இருக்குது. நீங்கள் அந்த மான்களை போக வழியிலே கூட சிலதை பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போகும் பொழுது நம்மளும் தான் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு. அது தவிர நிறைய உயிர்வாழ் ஜந்துக்கள், பாலூட்டிகள் அதெல்லாம் கூட அங்கே இருக்குதுங்க. இது மட்டுமா அங்கே இல்லையே, அதுக்குள்ளேயே வாக்கிங்கும் போகலாங்க. என்னங்க சொல்கிறீங்க, காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டில் வாக்கிங்கா? ஆமாங்க, காலையில் 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அதுக்கு அலௌடு. அதுக்கு என்னென்ன ரேட்டா இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குகிறாங்க. நீங்கள் மந்த்லி பாஸ் வாங்கினா அதுக்கு 1000 ருபீஸ் சம்திங். சீனியர் சிட்டிசனுக்கு இன்னமும் விலை கம்மியாகுங்க. நிறைய பேர் வாக்கிங் வரவங்க இருக்காங்க, ரெகுலராக டெய்லி வரவங்க இருக்காங்க. அவ்வளோதானா, போரிவெளி முடிஞ்சுதா? இல்லைங்க, போரிவெளி நேஷ்னல் பார்க்கில் கேவ்ஸ் அதாவது குகைகள் இருக்குது, நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.